ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு விஷயத்துக்கு நம்ம சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அதுக்கெல்லாம் இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள எடுத்துகிட்டு போகிறதுக்கான காரணங்கள நம்மளே சொல்லாமல் இருந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதே நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் நம்மளால் எல்லாமே நம்மளுக்கு சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு தெரியாதா அது? யார் யாரை எப்படி எப்படி பேசணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னோடனே, அதெல்லாம் எங்களுக்கு தெரியுது, தெரியாமலாம் இல்லை. ஒரு சில விதத்தில் அவங்க நம்மளுக்கு ஃபேவராக பேசுகிறப்போ நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள நம்மளுக்கு பண்ணுறோம், செய்கிறோம். அதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைங்கள. ஆனால் அதுக்கான காரணத்தை நம்ம ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னோடனே, ஆமாம், அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒருத்தரை நம்ம எல்லா விதத்துலேயும் எல்லா விஷயத்துக்கும் நம்மளால் பேச முடியாது, பேச முடியலை அப்படிங்கிறத தாண்டி வேறு வேறு விஷயத்துக்கு அவங்கள நம்ம சப்போர்ட்டிவாகவும் சரி, இல்லை மற்ற விஷயமா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம எடுத்துகிட்டு ஒரு சில விஷயங்கள் போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்பவே கவலையாக இருக்கிறதா தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்கப்பா, அதை பற்றி நம்ம இப்போ பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. வேறு ஒரு விஷயத்துக்கு அவங்கள நம்ம ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டோம்னாலே போதும். அதுக்கு மேலே நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துக்கும் சரியான ஒரு டைம் கிடைக்குதா கிடைக்கலையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கல அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் முன்னாடியே ஒரு சில நேரங்களில் நம்ம செய்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம், அதுக்காக தான் நான் உங்களை எப்போதுமே நான் காரணம் சொல்ல விரும்பலை. ஏன்னா காரணம் சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்போ இந்த விஷயங்கள்ல நம்மளால் ஒன்றும் பேசிக்க முடியலை அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம இதாக நம்ம பேசிக்க வேண்டாம். போக போக உங்களுக்கு நம்ம எல்லாரையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. நம்ம அதுக்கான காரணத்தை நம்மளே எடுத்துகிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் போகிற போக்கில் அதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு இருக்க வேணாம், பார்த்துக்குவோம் அப்படின்னோடனே, சரி ஓகே தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. அப்பப்போ அந்தந்த விஷயங்களில் நம்மளால் யாரையும் சொல்லிக்கிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களில் ஒரு பேசாமல் இருக்கிறப்போ நம்மளுக்கு அதுக்கான காரணங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்காது. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போயும் சரி, எப்போதுமே சரி, நம்மளுக்கு யாரும் எந்த விஷயத்துலையும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அது ஹெல்ப் பண்ணுறதா இருந்தாலும் அவங்க சொல்லி காமிக்கிற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னோடனே, கரெக்டு தான். ஒரு சில இதில் நீங்கள் சொல்லிட்டீங்க. என்னால் அவங்கக்கிட்ட பேச முடியலை அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. அந்த கவலைகளை நம்ம போக்குறதுக்கு நம்ம தான் ஒரு சில விஷயங்கள உருவாக்கிக்கணும். நீங்கள் வேறு யாரையும் ஒரு சில விஷயங்களில் நம்மளால் இது பண்ணிக்க முடியலை அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு இந்த நேரத்தில் இதெல்லாம் சரியாக ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கிறப்போ, அதையெல்லாம் நம்ம வேணும் வேண்டான்னு முடிவு பண்ணுறதுக்கான காரணங்களை நம்ம தான் இது பண்ணணுமே தவிர, மற்றவங்க இது பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. போக போக அவங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே எல்லா விஷயத்துலேயும் ஒரு சந்தோஷமான ஒரு டைம்ங்கிறது இருக்கும் அப்படின்னோடனே, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் பேசணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா எப்போதுமே ஒருத்தரை நம்பிக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது. நம்பினா அதெல்லாம் சரியாக வராது அப்படின்னோடனே, சரி ஓகே ஓகே, நீங்கள் விடுங்க, அதை பற்றி பேச வேணாம்.